ஓம் சக்தி ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை மருவூர் சின்னவர் அவர்களின் திருக்கரங்களால் காரமடை சித்தர் சக்தி பீடத்தில் காலை 7 மணி முதல் 7:30 மணிக்குள் திருக்குடமுடக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னையருள் பெறுக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் கோவை மாவட்டம். பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறக்க இருக்கும் நிலையில் மத்திய வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு கண்டறியும் சோதனை கருவிகளோடு பாம்பன் பாலத்தில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, பிரதமரின் வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு, அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் குறித்தும் சொல்லுங்க. பிரியதர்ஷினி, புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி இன்று ராமேஸ்வரம் வருகை தருகிறார். முழுக்க ராமேஸ்வரம் தீவு பகுதி பலத்த காவல்துறை வளையத்திற்குள், பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது புதிய பாம்பன் ரயில் பாலத்தில் பயணிகள் ரயில் சோதனை ஓட்டம் என்பதும் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதி என்பது மத்திய வெடிகுண்டு தடுப்பு, அதாவது வெடிகுண்டு தடுப்பு சோதனை பிரிவினரால் மோப்பனாய் உதவியுடன் சோதனை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ராம நவமி நாளான இன்று பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். குறிப்பாக ராமேஸ்வரம் முதல் தாம்பரம் வரையிலான பாம்பன் எக்ஸ்பிரஸ் என்று பெயரிடப்பட்ட புதிய தினசரி ரயில் சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கிறார். தொடர்ச்சியாக 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை மற்றும் ரயில் திட்டங்களையும் தொடங்கி வைத்து சில திட்டங்களை அடிக்கலும் நாட்ட இருக்கிறார். இந்த நிலையில்தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமான 550 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாம்பன் புதிய ரயில் பாலத்தை, குறிப்பாக தெற்காசியாவிலேயே கடல் மட்டத்தில், அதாவது கடலுக்கு மேல் செங்குத்தாக உயரக்கூடிய வகையில் கட்டப்பட்டுள்ள இந்த புதிய பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். இதற்காக சிறப்பு மேடைகள் என்பது பாம்பன் பாலத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்துதான் பிரதமர் நரேந்திர மோடி இந்த ரயில் பால சேவையை தொடங்கி வைக்கிறார். தற்போது மத்திய வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் மோப்பனாய் உதவியுடன் இந்த பகுதியில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு சோதனை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. முழுமையாக இந்த பகுதி என்பது காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள்ளும் மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள் கட்டுப்பாட்டுக்குள்ளும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி என்பது கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் முழுக்கவே கிட்டத்தட்ட 5000 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல கடலோர பகுதிகளிலும் பாதுகாப்பு என்பது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 5க்கும் மேற்பட்ட ரோந்து கப்பல் மூலமாக கடலோர எல்லை பகுதிகள் என்பது கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நிகழ்வையொட்டி இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதியில் போக்குவரத்திற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட இருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் ரயில்வே அதிகாரிகள், காவல்துறையினர், மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள் என்பது தொடர்ச்சியாக மேடையை அமைக்கும் பணிகளிலும் பாதுகாப்பு பணிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்க இருக்கிறார். அந்த நிலையில் அங்க என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை சொன்னீங்க. இப்ப வெளியூர்ல இருந்து ராமேஸ்வரத்துக்கு உள்ள வர வெளியூர் மக்களுக்கு என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு, ஏதேனும் விதிமுறைகள் பின்பற்றணும் அப்படின்னு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கா? ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சில முக்கிய அறிவிப்புகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10 மணிக்கு மேல் பாம்பன் பாலத்தில் போக்குவரத்திற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்படும் என்கிற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மீனவர்கள் கடந்த 4ஆம் தேதி முதல் இன்று வரை கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறாத வகையில் கிட்டத்தட்ட இந்த மண்டபம் பகுதியிலிருந்து பாம்பன் பாலம் கீழிறக்க பகுதி வரை 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 பகுதிகளிலும் தடுப்பு வேலிகள் என்பது முழுமையாக அமைக்கப்பட்டு மக்கள் வெளியேறாத வகையில் மக்கள் அந்த தடுப்புகளுக்கு பின்னால் இருந்து பிரதமரை பார்க்கும் வகையிலான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பிரதமர் வருகையொட்டி விரிவான ஏற்பாடுகள் என்பது மாநில காவல்துறை மற்றும் மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த பாலத்தில் போக்குவரத்திற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக சரியாக 11:45 மணிக்கு மண்டபம் முகாம் பகுதிக்கு பிரதமர் மோடி வருகை தர இருக்கிறார். பிரியதர்ஷினி, களத்திலிருந்து தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்ட பிரபு. ஓம் சக்தி ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை மருவூர் சின்னவர் அவர்களின் திருக்கரங்களால் காரமடை சித்தர் சக்தி பீடத்தில் காலை 7 மணி முதல் 7:30 மணிக்குள் திருக்குடமுடக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னையருள் பெறுக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் கோவை மாவட்டம்.